ஐயனா துணை சீரியலின் அடுத்த கட்ட கதை மிகவும் பரபரப்பாகவும் உணர்ச்சிகரமாகவும் நகரப்போகிறது. சோழன் வழக்கம் போல வேலை முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவரது பார்வை முழுவதும் நிலாவையே தேடுகிறது. சமையலறையிலும் மண்டபத்திலும் வீட்டின் பல இடங்களிலும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலாவை பார்த்ததும் சோழனின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்கிறது. "என்ன நிலா, இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கியா?" என்று சிரித்தபடி கேட்க, நிலாவும் அமைதியாக, "வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன்" என்று பதில் சொல்கிறாள். ஆனால் சோழனின் மனதில் வேறு எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. திருமணமான பிறகு நிலாவுடன் தனியாக நேரம் செலவிட முடியவில்லை என்ற ஏக்கம் அவருக்குள் பல நாட்களாக இருந்தது. இன்று எப்படியாவது நிலாவிடம் தனது மனதை திறந்து பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நிலா தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்த சோழன், "நிலா, கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகுது. உனக்காக நான் எதுவும் ஸ்பெஷலா பண்ணவே இல்ல. உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு. என்னால முடிஞ்சத கண்டிப்பா பண்ணுவேன்" என்று சொல்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட நிலா சில நொடிகள் யோசித்துவிட்டு, "நீங்க உண்மையாவே நான் கேட்கறத செய்வீங்களா?" என்று கேட்கிறாள். உடனே சோழன் எந்த தயக்கமும் இல்லாமல், "நிச்சயமா செய்வேன்" என்று சொல்ல, நிலா சிரித்தபடி, "அப்படின்னா நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகலாமா?" என்று கேட்கிறாள். அந்த ஒரு கேள்வி சோழனுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை கொடுக்குது. அவருடைய முகம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பி விடுகிறது. "இதத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீயே கேட்டுட்ட. இன்னைக்கே இடம் பார்த்து ஏற்பாடு பண்ணிடலாம்" என்று உற்சாகமாக பேசுறார். ஆனால் நிலாவின் மனநிலை வேறு விதமாக இருந்தது. "இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா பேசிக்கலாம்" என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் சென்று விடுகிறாள். சோழன் அவளின் பின்னால் செல்ல நினைத்த நேரத்தில்தான் பல்லவன் வீட்டுக்குள் வருகிறார். அவரை பார்த்ததும் சோழனின் திட்டம் முழுவதும் கலைந்து போகிறது. "இப்பதான் நிலா உள்ள போனாங்க, நானும் பின்னாடி போயிருக்கலாம். இதுக்குள்ள பல்லவன் வந்துட்டாரே" என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு அமைதியாக அங்கிருந்து விலகிச் செல்கிறார். அந்த நேரத்தில் வீட்டின் சூழல் மெதுவாக மாறத் தொடங்குகிறது. மகிழ்ச்சியாக இருந்த காற்றில் ஏதோ சொல்ல முடியாத பதற்றம் பரவுகிறது. அதே நேரத்துல சேரன் வழக்கத்தை விட மிகவும் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்புகிறார். அவரை பார்த்தவுடன் சோழனும் நிலாவும் ஏதோ சரியில்லை என்பதை உணர்கிறார்கள். எப்போதும் சிரித்துக்கொண்டே பேசும் சேரன் இன்று தலை குனிந்து அமைதியாக உள்ளே செல்கிறார். சோழன் அவரிடம் என்ன பிரச்சனை என்று கேட்க முயற்சிக்கிறார். ஆனால் சேரன் எந்த பதிலும் சொல்லாமல் அறைக்குள் சென்று விடுகிறார். நிலாவும் கவலையுடன் அவரை பார்த்து கொண்டிருக்கிறாள். "அண்ணனுக்கு என்னாச்சு? ஏதோ பெரிய விஷயம் மனசுல இருக்க மாதிரி தெரியுதே" என்று அவள் சொல்றார். சோழனும் அதையே உணர்கிறார். இருவரும் சேரன் கொஞ்சம் அமைதியாகட்டும், பிறகு பேசலாம் என்று முடிவு செய்கிறார்கள். சேரன் அறைக்குள் சென்று தனியாக அமர்ந்தவுடன் அவரது நினைவுகள் முழுவதும் கார்த்திகாவை சுற்றியே சுழலத் தொடங்குகின்றன. கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், நிறைவேறாத காதல், இழந்த உறவுகள், மனதில் புதைந்து கிடக்கும் வலி அனைத்தும் ஒன்றாக வந்து அவரை துன்பப்படுத்துகின்றன. கார்த்திகாவுடன் நடந்த பிரிவை நினைத்தாலே அவரது மனம் நொறுங்குகிறது. ஒரு பக்கம் அவளை மறக்க முடியவில்லை, இன்னொரு பக்கம் வாழ்க்கை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதும் தெரிகிறது. இந்த இரு உணர்வுகளுக்கு நடுவில் சிக்கித் தவிக்கும் சேரன் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்துல கஸ்தூரி வீட்டுக்கு வர்றார். அவரை பார்த்ததும் எல்லோரும் மரியாதையாக வரவேற்கிறார்கள். நிலா டீ கொண்டு வர உள்ளே செல்கிறாள். ஆனால் கஸ்தூரி நேராக சேரனை பார்த்து, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியா வரியா?" என்று கேட்கிறாள். சேரனும் எதுவும் கேட்காமல் அவரோட வெளியே செல்கிறார். இதை பார்த்த நிலாவுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. கஸ்தூரியின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிகிறது. சேரனின் முகத்திலும் பதற்றம் உள்ளது. இருவரும் என்ன பேசப் போறாங்க என்ற ஆர்வம் நிலாவுக்குள் அதிகரிக்குது. வீட்டின் வெளியே அமைதியான இடத்தில் நின்று கொண்ட கஸ்தூரி திடீரென கண் கலங்கத் தொடங்குகிறார். "சேரா, உங்க குடும்பத்தை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு கார்த்திகா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான்னு இப்பதான் புரியுது" என்று சொல்லும்போது அவரது குரல் நடுங்குகிறது. அவர் செய்த தவறுகளை ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்கிறார். வசதி, பணம், அந்தஸ்து
இவையெல்லாம் வாழ்க்கையை காப்பாற்றாது என்பதை இப்போதுதான் உணர்ந்ததாக கூறுகிறார். ஒரு பெண்ணை உண்மையா நேசிக்கிற நல்ல மனசுள்ள கணவன் கிடைச்சா அதுவே பெரிய செல்வம் என்று சொல்லி அழுகிறார். கஸ்தூரியின் வார்த்தைகள் சேரனின் மனதை உலுக்குகின்றன. அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். பின்னர் கஸ்தூரி திடீரென, என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்த முடிஞ்சது உன்னால மட்டும்தான். கார்த்திகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்கிறாள். அந்த ஒரு கேள்வி சேரனை அதிர்ச்சியில் உறைய வைக்கிறது. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவர் நின்று விடுகிறார். அவருடைய மனதில் ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணை பற்றிய நினைவுகள் இருக்கின்றன. அந்த பெண் இன்னும் அவருக்காக காத்திருக்கிறாள். அந்த உண்மையை மறந்து எப்படி புதிய முடிவு எடுக்கிறது? சேரன் தன்னுடைய மனநிலையை விளக்க முயற்சிக்கிறார். அத்த, நான் வேற ஒருத்திய விரும்புறேன். அவ எனக்காக காத்துட்டு இருக்கா. அவளை நான் ஏமாத்த முடியாது என்று சொல்கிறார். ஆனால் கஸ்தூரி அதை ஏற்க மறுக்கிறார். நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். நீதான் அவளை காப்பாத்தணும் என்று கதறி அழுகிறார். அந்த கண்ணீரை பார்த்த சேரனின் மனம் மேலும் கனக்கிறது. அவர் எந்த முடிவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறார். இவற்றையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நிலா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதா என்று மனதிற்குள் கேட்கிறாள். கஸ்தூரி சென்ற பிறகு நடந்ததை முழுவதும் சோழனிடம் கூறுகிறாள். அதை கேட்ட சோழன் கோபத்துல வெடிக்கிறார். எங்க அண்ணன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பார்த்தாரு. அப்போ யாருக்கும் அவர் அருமை தெரியல. இப்போ தேவையா வந்ததும் அண்ணனை நினைச்சிருக்காங்க என்று வருத்தப்படுகிறார். ஆனால் நிலா அவரை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறாள். இந்த விஷயம் நமக்கு தெரியும் என்று அண்ணனுக்கு தெரியக்கூடாது. முதல்ல என்ன நடக்குது என்று பார்ப்போம் என்று சொல்கிறாள். அந்த இரவு அனைவரும் குழப்பமான மனநிலையிலேயே இருக்கிறார்கள். சேரன் தனியாக அமர்ந்து பல விஷயங்களை யோசிக்கிறார். கஸ்தூரியின் கண்ணீர் ஒரு பக்கம், கார்த்திகாவின் எதிர்காலம் ஒரு பக்கம், தன்னுடைய காதல் மற்றொரு பக்கம். எந்த முடிவு சரி என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது திடீரென அவரது மொபைல் ஒலிக்கிறது. அழைப்பது கார்த்திகா. வழக்கத்துக்கு மாறாக அவள் அழுது கொண்டே பேசுறா. மாமா, அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. வீட்ல யாரும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கதறுகிறா. அதை கேட்டதும் சேரன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் கார்த்திகா வீட்டுக்கு செல்கிறார். அங்கு கஸ்தூரி மயக்க நிலையில் கிடக்கிறார். உடனே அவரை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். கார்த்திகா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். சேரன் அவளை ஆறுதல் கூறுகிறார். எதுவும் ஆகாது, சரியான நேரத்துல ஹாஸ்பிடல் வந்துட்டோம் என்று நம்பிக்கை அளிக்கிறார். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்த பிறகு அதிக அளவு மாத்திரை எடுத்திருக்காங்க என்று கூறுகிறார். அதை கேட்ட கார்த்திகா அதிர்ச்சியில் ஆழ ஆரம்பிக்கிறாள். மருத்துவமனையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அதற்குள் நிலாவும் சோழனும் அங்கே வந்து சேர்கிறார்கள். அவர்கள் வெளியே காத்திருக்கும் போது கஸ்தூரிக்கு சுய நினைவு திரும்புகிறது. உடனே சேரனையும் கார்த்திகாவையும் உள்ளே அழைக்கிறார்கள். கஸ்தூரி கண்களை திறந்தவுடன் மீண்டும் அழத் தொடங்குகிறார். சேரா, நான் உயிரோடு இருக்கணும்னா நீ இப்பவே கார்த்திகாவோட வாழ்க்கையை காப்பாத்தணும் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகள் மருத்துவமனை அறையை முழுவதும் கனமாக மாற்றுகின்றன. கார்த்திகா தன்னுடைய தாயின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாள். அம்மா, நீ என்ன பேசுற? அன்னைக்கு மாமாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன நீ இன்னைக்கு அவரையே என்னோட வாழ்க்கையோட சேர்க்க சொல்ற என்று கேட்கிறாள். கஸ்தூரி தொடர்ந்து அழுகிறார். நான் செய்த தவறுக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், அது சேரன் மூலம்தான் கிடைக்கும் என்று கூறுகிறார். கார்த்திகாவும் சேரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். இருவருக்கும் என்ன சொல்வதுன்னு தெரியல. அந்த நேரத்துல கஸ்தூரி இன்னும் தீவிரமாக பேசத் தொடங்குகிறார். நீங்க இருவரும் சேரலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று மிரட்டுகிறார். இந்த சூழ்நிலையில் சேரனின் மனம் முற்றிலும் உடைந்து போகிறது. ஒரு பக்கம் மனிதாபிமானம், மறுபக்கம் தனது வாழ்க்கை. அவர் எதை தேர்வு செய்வார் என்பது அவருக்கே தெரியவில்லை. கார்த்திகாவும் கண்ணீர் மல்க அவரை பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நொடியில் எடுக்கப்படும் முடிவு பலருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை இருவரும் உணர்கிறார்கள். இறுதியாக சூழ்நிலை உச்சகட்டத்தை எட்டுகிறது. கஸ்தூரியின் உயிர் பற்றிய பயம், கார்த்திகாவின் கண்ணீர், சேரனின் குழப்பம் ஆகியவை ஒன்றாக கலந்து விடுகின்றன.
அந்த நெருக்கடியான தருணத்தில் சேரன் ஒரு முடிவை எடுக்க முயல்கிறார். ஆனால் அவர் உண்மையில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? தனது பழைய காதலை காப்பாற்றப் போகிறாரா? அல்லது கார்த்திகாவின் வாழ்க்கைக்காக தன்னையே தியாகம் செய்யப் போகிறாரா? இதற்கான பதில் இன்னும் தெரியவில்லை. ஆனால் அந்த மருத்துவமனை அறையில் நடந்த சம்பவங்கள் அனைவரின் வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றப் போகின்றன என்பது மட்டும் உறுதி. நிலாவும் சோழனும் கதவின் அருகில் நின்று இந்த காட்சியை பார்த்தபடி அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, சேரனின் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்ற பரபரப்புடன் கதை